டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் பாரத் என்ற தமிழ் சேனலிലേക്ക് மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன். இமய குருவின் இதய சீடன், ஒரு யோகியின் சுயச்சரிதை, ஸ்ரீயம், எபிசோடு 42. தாஜ் மும்பையில் பாபாஜி. அந்தமான் தீவு அதே உல்லாச பயணிகளின் மேரிகோல்ட் சூரிய தீவு என்று சுற்றுலாத்துறை கூறுவது உண்மைதான். அந்தமான் அவ்வளவு அழகாக இருந்தது. பத்திரிகையாளன் என்று என்னை அங்கீகரிக்கும் அடையாள அட்டையுடன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இதர பயணிகள் போக முடியாத இடங்களுக்கு கூட என்னால் போக முடிந்தது. மனித மாம்சத்தையே உண்பவர்கள் என கூறப்படும் ஜார்வா இன மக்கள் வசிக்கும் ஜார்வா தீவிற்கும் சென்டினல் எனப்படும் உயரமான நிர்வாண நீக்ராய்ட் இனத்தவர் வாழும் வடக்கு சென்டினல் தீவிற்கும் கூட செல்ல முடிந்தது. இவர்கள் உப்பை உபயோகித்து சமைப்பது கூட இன்னும் அறிந்திருந்தவர்கள். உள்ளூர் அரசியல்வாதிகளின் பொருளற்ற வீண் சண்டைகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டேன். எந்த அலுவலகத்திலும் எனது பத்திரிகையாளர் அடையாள அட்டையின் மூலம் நுழைய முடிந்தது. எப்படி செய்திகளை சேகரிப்பது, முக்கிய சாராம்சங்களை விட்டுவிடாமல் பிரசுரிப்பதற்கு ஏற்ற வகையில் அவற்றை எப்படி திருத்தி அமைப்பது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டேன். இந்த அனுபவம் எனக்கு சிறுகதைகள் எழுத உதவியது. தீவின் சிறுவன் என்னும் தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதினேன். அதை தில்லி இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தன் கதைகள் பகுதியில் பிரசுரித்தது. புரோட் பிளேயர் சரித்திர புகழ் வாய்ந்ததையாகையால் அந்தமானின் முக்கிய பத்திரிகைகளுக்காக பல கட்டுரைகள் எழுதினேன். 2ஆம் உலக போரின் போது ஜப்பானியர்களால் அது சிறிது காலம் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதை அடிப்படையாக கொண்டு சென்னையின் மீது வெடிகுண்டுகள் வீசினர். பூமிக்கு கீழே சுரங்கப்பாதைகளும் பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களும் இன்றைக்கும் போர்ட் பிளேயர் நகரத்திற்கு அருகில் காணப்படுகின்றன. சிறு அறைகளால் நிரம்பப்பெற்ற புகழ்பெற்ற சிறைச்சாலையும் இங்கேதான் இருக்கிறது. பிரிட்டிஷ்காரர்கள் கடுமையான குற்றவாளிகளை சிறையில் அடைக்க இதனை பயன்படுத்தினார். அது தான் பின்னால் அரசியல் புரட்சிக்காரர்களான வீர சவார்கர் போன்றவர்களை சிறையில் அடைக்க உபயோகிக்கப்பட்டது. எழுதுவதற்கு நிறைய இருந்தது. எழுதுவதே தவிர அந்த இடம் சிந்தனை செய்வதற்கும் பொருத்தமாக இருந்தது. நகரத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சில நிமிடங்களில் கடற்கரைக்கு வந்தடைவதற்கு முடிந்தது. பணக்கார வியாபாரிகள் அல்லது எஸ்டேட் முதலாளிகளின் மாப்பிள்ளையாக ஆகிவிடாமல் என்னை பாதுகாத்து கொண்டு ஒரு முழு வருடத்தை அந்தமானின் மகிழ்ச்சியுடன் கழிந்தேன். அங்கு குடியேறிய பணக்காரர்கள் இந்தியாவிலிருந்து வரும் இளமையான, படித்த, நல்ல தோற்றமுள்ள ஆண்களே தங்களது பெண்கள் மணந்து கொள்வதற்காக எப்பொழுதும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பெண்கள் உண்மையாகவே அழகாகவும் சாமர்த்தியமுள்ளவர்களாகவும் இருந்தனர். நான் முதலிலேயே எச்சரிக்கப்பட்டு இருந்ததால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தேன். அங்கே மகிழ்ச்சி தராத ஒரே விஷயம் என்னவென்றால், வடிகட்டாத தண்ணீரை குடித்ததால் அமீபா எனப்படும் நுண்கிருமிகளால் ஏற்படும் வயிற்றுப்போக்கால் நான் அவதிப்பட்டதுதான். இரவில் கொசு வலைகள் உபயோகித்ததால் அடுத்த அபாயமான மலேரியா மூளை காய்ச்சலில் இருந்து தப்பித்து கொண்டேன். ஆன்மீகத்தில் குறிப்பிடும்படியாக எதுவும் நடக்கவில்லை. வருட முடிவில் ராஜினாமா செய்துவிட்டு கொல்கத்தாவிற்கு கப்பலில் பயணம் செய்தேன். 3 நாள் பயணம். கொல்கத்தாவை அடைந்ததுமே மறுபடியும் வேலூர் மடத்திற்கும் தட்சிணேஸ்வரில் இருக்கும் காளி கோவிலுக்கும் சென்றேன். தட்சிணேஸ்வரில் இருக்கும் யோகாடா சத்சங்கத்திற்கும் சென்றேன். கிரியா யோகத்தை பற்றி அங்கிருந்த அனுபவமிக்க அமெரிக்க சுவாமி சத்யானந்தா அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் விவாதித்தேன். மேன்மையாக பேசிய அவர் நற்பண்புகள் கொண்டவர். நகரத்திற்கு திரும்பி வந்தேன். கிரியா யோகாவின் ஆசானும் ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடர் ஷாம் சரண் லாஹிரியின்
பேரனுமான சத்யசரண் லாகிரி அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக நண்பர் ஒருவர் கூறினார். சத்யசரண் லாகிரியை சந்தித்து 1 மணி நேரம் பேசினேன். வசீகரமான நற்பண்புள்ள மனிதர். அவர் தனது தாத்தா ஷாம் சரண் லாகிரியை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத விஷயங்களை எல்லாம் எனக்கு சொன்னார். கிரியா யோகத்தை பற்றி 1 மணி நேரம் பேசினோம். கிரியா யோகம் தபால் வழி கல்வி மூலம் கற்றுத்தர முயலாது என்பதிலும் அதற்கு குரு சிஷ்யன் இடையில் தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் என்னுடன் ஒத்துக்கொண்டார். அவர் சிரித்தபடி என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார். எப்போதும் போல அவர் ஒரு முறை மும்பை சென்றிருந்த போது ஒரு பெண்மணி அவரை சந்தித்து இமயமலைக்கு தான் சென்றதாக கூறியிருக்கிறார். அங்கே ஸ்ரீ குரு பாபாஜியை சந்தித்ததாகவும் கூறியிருக்கிறார். ஸ்ரீ குரு பாபாஜியை மகாவதார் பாபாஜி என்று குறிப்பிட்ட அந்த பெண்மணி ஸ்ரீ குரு பாபாஜியுடன் 3 மணி நேரம் தியானத்தில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். இந்த கதையை சொன்ன சில நிமிடங்களிலேயே அந்த பெண்மணி சத்யசரண் லாகிரியிடம் தனக்கு கிரியா யோக தீட்சை தரும்படி வேண்டியிருக்கிறார். அதற்கு அவர் மறுத்திருக்கிறார். சத்யசரண் லாகிரி ஆதங்கத்துடன் தலையை அசைத்தபடி, பாபாஜியை கூட இவர்களை போன்றவர்கள் வியாபார விஷயமாக ஆக்கிவிட்டார்களே என்று வருத்தப்பட்டார். எனது வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் ஒவ்வொரு குப்பனும் சுப்பனும் பாபாஜியுடன் தாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக கூறப்போகிறார்கள். அதன் மூலம் நல்ல வியாபாரம் செய்ய போகிறார்கள் என்றும் விடை பெறும் சமயத்தில் சத்யசரண் லாகிரி வருத்தத்துடன் கூறினார். அங்கிருந்து காசிக்கு சென்றேன். இது எனக்கு 2வது முறை. காசி விஸ்வநாதரை மீண்டும் தரிசிக்க வேண்டுமென்ற விருப்பம் இருந்தாலும் சாரநாத்திற்கும் சென்றேன். அங்கேதான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை ஆரம்பித்தது. தர்ம சக்கரத்தை தொடங்கி வைத்தார். வழியிடையே ராஜ்காட்டில் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனம் நடத்தி வரும் கிருஷ்ணமூர்த்தி மையத்துக்கும் வசந்தா கல்லூரிக்கும் சென்று வந்தேன். இன்னும் சில காலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் அளவுக்கு பணம் சேமித்து இருந்ததால் மும்பை எலிஃபண்டா குகைக்கு சென்று வரலாம் என்ற எண்ணம் உதித்தது. பண்டைய காலத்தில் எலிஃபண்டா குகைகள் தீட்சை கொடுப்பதற்கு பயன்பட்டு வந்ததாக பாபாஜி சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. எலிஃபண்டா குகைகள் கேட்வே ஆஃப் இந்தியா என்ற இடத்தில் இருந்து 15 நிமிட படகு பயண தூரத்தில் அமைந்திருந்தன. பயணிகள் பயணப்படுத்தும் படகுகளில் ஒன்றில் பயணம் செய்து குகைக்குள் சீக்கிரமே சென்று விட்டேன். மராத்தியில் கராபுரி என அழைக்கப்படும் எலிஃபண்டா குகைகள் அரபிக் கடலில் ஒரு தீவில் அமைந்திருக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் அது அக்ரஹாரபுரி என அழைக்கப்படுவதாக பாபாஜி கூறியிருக்கிறார். அக்ரஹாரா என்றால் கழுத்தில் அணியும் அட்டிகை என்று பொருள். அந்த வார்த்தை பிராமணர்கள் வசிக்கும் பகுதியை குறிப்பதற்கும் உபயோகிக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் ஆல்பீக ரகசியங்களில் உயர்நிலை பெற்றவர்கள்தான் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்நிலை ஆசிரியர்கள்தான் அந்த குகைகளில் வசித்து வந்தார்கள். புத்தம் புதியவர்களை அங்கே வரவழைத்து தீட்சை பெற வைத்தார்கள். போர்த்துகீசர்கள் அவற்றுக்கு எலிஃபண்டா குகைகள் என பெயரிட்டனர். 17ஆம் நூற்றாண்டில் இந்த குகைகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் அங்கிருந்த பல சிலைகளை அழித்தார்கள். கல்லாலான கட்டிடத்தில் மண்டபங்களும் பல பிரகாரங்களும் அபாரமான பேரழகு கொண்ட சிலைகளும் பல உள்ளன. யோகிகளின் தலைவனான சிவபெருமானுக்கு ஒரு குகை கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இடது பக்கம் அழகான பெண்ணுருவாகவும் வலது பக்கம் சரியான அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆணுருவமாகவும் சிவபெருமான் அங்கே அர்த்தநாரீஸ்வராக காட்சி அளிக்கிறார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் பூர்ணமான யோகியின் அடையாளம் என பாபாஜி கூறியிருந்தார். அவர் மேலும் கூறியதாவது, தண்டுவடத்தின் இருபுறங்களிலும் இருக்கும் இடா மற்றும் பிங்களா சக்திகளை இணைப்பதால்
மூளை தண்டுவட அமைப்பில் இருக்கும் சூஷ்மனா என்னும் மைய பாதையை ஒரு யோகியால் திறக்க வைக்க இயலும். அப்போது அவருக்குள்ளில் இருக்கும் ஆண் பெண் குணாதிசயங்களே சரியான சதவிகிதத்தில் அமைந்து அவர் பூர்ணமான யோகியாக பரிமளிப்பார். அப்போது அவரது உடலில் கீழே சுருண்டிருக்கும் படைக்கும் திறன் கொண்ட சக்தியானது எந்த தடையும் இன்றி திறந்திருக்கும் சூஷ்மனா மைய பாதையில் கூத்தாட்டியபடி முன்னேறி உச்சியில் சகசிராவில் நிலை பெற்றிருக்கும் சிவாயை அடையும். சிவமானது அந்த சமயத்தில் தன்னை நாடி வந்த சக்தியை தழுவும். இந்த ஆலிங்கனம் காரணமாக தாங்க முடியாத ஆனந்தம் உள்ளுக்குள் பீரிடும். இந்த நிலையில் மனிதன் அதீதமாக விரிவடைந்த விழிப்புணர்வுடன் கூடிய மிக உயர்நிலையை எய்துவான். அப்படிப்பட்டவரே ஞானம் அடைந்த யோகியாகவும் கருதப்படுவார். குகையின் வெளியே 20 அடி உயர சிவபெருமானின் திரிமூர்த்தி சிலை படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய 3ம் இணைந்த அடையாளமாக காட்சியளித்தது. உள் மண்டபத்தில் சிவன் நடராஜராக நாட்டியங்களில் அரசராக பரவசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த அற்புதமான சிற்பங்களை பார்த்து பிரமித்தேன். எப்போதோ கடந்த காலத்தில் இவைகளை எல்லாம் நான் பார்த்திருந்ததாக ஒரு நினைவு என்னை அலைக்கழித்தது. சற்று நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன். பிறகு திரும்பி செல்ல வேண்டும் என்பது நினைவிற்கு வந்த படகில் ஏறி கேட்வே ஆஃப் இந்தியாவை அடைந்தேன். கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு எதிரே டாடா குடும்பத்தினருக்கு சொந்தமான அற்புதமான தாஜ்மஹால் ஹோட்டலை கண்டேன். அந்த ஹோட்டல் ஒரு கட்டிடக்கலை அதிசயம். அரசர்கள், பெரும் வணிகர்கள், அரசியல்வாதிகள், சமூகத்தின் பலதரப்பட்ட மேல்பட்ட மனிதர்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஹோட்டலின் வாசல் வழியாக உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். மும்பை மக்களுக்கு கேட்வே ஆஃப் இந்தியாவை போலவே இதுவும் ஒரு நினைவு சின்னம்தான். தாஜ் ஹோட்டல் வாசல் வரை சென்று பிரத்யேக உடைகளுடன் இருந்த காவலர்களை பார்த்தவாறு நின்றேன். உள்ளே சென்ற அதிக விலை உள்ள காஃபி ஒன்று குடிக்கலாமா என்று யோசித்தேன். என்னை சுற்றி பார்த்தேன். அப்போது நேர்த்தியான மஞ்சள் கருப்பு கலந்த ஒரு மெர்சிடிஸ் கார் மிதந்து வருவது போல் வந்து வாசல் அருகே நின்றது. பிரத்யேக உடை அணிந்த காவலாளி காரின் கதவுகளை திறந்தான். முன்பக்கத்திலிருந்து மழுமழுவென்று சவரம் செய்த முகத்துடன் கூடிய நடுத்தர வயதுடைய ஒரு மனிதர் இறங்கினார். சூட் அணிந்திருந்தார். அவரது நிறத்தையும் நடந்து கொண்ட தன்மையையும் வைத்து பார்த்தபோது அவர் ஒரு பார்சியாக இருக்கலாம் என்று தோன்றியது. காரின் பின்பக்க கதவு திறந்தது. அதன் வழியே மேலை நாட்டு வெளிர் நிற ஆடைகளை அணிந்து இருந்த மிக அழகான ஒரு பெண்மணி இறங்கினாள். அவளுடன் கூடவே ஒரு சீக்கியரும் இறங்கினார். அவர் மிக அழகான நிறத்துடன் மிக அழகாக இருந்தார். நீல நிற சூட் கோட் அணிந்து அதே நிற தலைப்பாகையும் அணிந்திருந்தார். சீக்கிய மனிதரும் அந்த பெண்மணியும் குளிர் கண்ணாடிகள் அணிந்திருந்தனர். சீக்கிய மனிதரை தான் நிலைக்குத்திய பார்த்தவாறு இருந்தேன். அவரிடம் ஏதோ ஒன்று பரிச்சயமானதாக எனக்கு பட்டது. அவரது நடையா, 6 அடி உயரமா, அல்லது அவரது அழகான நிறமும் தோற்றமும் தானா? நான் அவரை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். அப்போது அந்த சீக்கியர் தனது குளிர் கண்ணாடியை கழட்டினார். அவரது கண்களை பார்த்தேன். அவரும் என்னை தான் பார்த்து கொண்டிருந்தார். தவறு ஏற்பட வாய்ப்பில்லை. பாபாஜியே தான் எனது நண்பர், எனது ஆசான். அது ஒரு நகைச்சுவையான தருணம். பாபாஜியை சர்தார்ஜி போல மாறுவேடத்தில் பார்த்ததில் விழுந்து விழுந்து சிரித்தேன். சர்தார்ஜி தன்னுடன் வந்தவர்களிடம் ஏதோ கூறிவிட்டு நான் நின்ற இடத்திற்கு வந்தார். சிரிப்பதை நிறுத்து மது,
மக்களின் எதிரில் எனது கால்களில் சாஷ்டாங்கமாக வீழாதே என்று கூறினார். மிக்க முயற்சி செய்து சிரிப்பதை நிறுத்தினேன். நீங்கள் ஏன் இப்படி சர்தாஜி போல மாறுவேடம் போட்டு இருக்கிறீர்கள் பாபாஜி? வா என்று அவர் சொல்ல நாங்கள் சாலையை கடந்து இந்தியாவின் வாசலுக்கு வந்தோம். என்னுடன் வந்தவர்களை பார்த்தாய். அவர்கள் பாசி இனத்தை சேர்ந்தவர்கள். மிகுந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் மேலை நாட்டு நாகரிகத்தில் மூழ்கியிருப்பவர்கள். கணவர் மிகப்பெரிய தொழில் ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். வெளிநாட்டில் கல்வி பயின்ற அவரது மனைவி, அந்த இளமையான பெண்மணி, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார். அவளது தந்தைக்கு நான் தான் குரு. அவர் மரணப்படுக்கையில் அவரது ஒரே மகளான இந்த பெண்ணை பாதுகாப்பதாக சத்தியம் செய்தேன். எனது சத்தியத்தை காப்பாற்றி வருகிறேன். ഞാൻ ഏതോ ഒരു சீக்கிய வியாபாரி என்றும் அவளது தந்தைக்கு குரு என்பதையும் அவள் ஒத்துக்கொள்கிறாள். 50 ஆண்டுகளாக அவளது தந்தையே எனக்கு தெரிந்திருந்தும் இன்னும் எப்படி நான் இவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்பதுதான் தம்பதியார் இருவரையும் திசைக்க வைக்கிறது. அந்த பெண்மணிக்கு இப்போது பரவாயில்லையா என்று கேட்டேன். இன்னும் சில காலம் பிடிக்கும், ஆனால் மாறிவிடுவாள். அவளை மாற்ற ஒரு வழி வைத்திருக்கிறேன். அது உனக்கு வியப்பை அளிக்கும். அவளுடன் சேர்ந்து ஞானும் எப்போதாவது ஒரு கோப்பை மதுவை குடிக்கிறேன். சீக்கிரமே மது அருந்துவதை நிறுத்திவிடுவாள். வித்தியாசமான வழிதான். ஆனால் சில வருடங்கள் கழித்து நீயும் உனது கடந்த ஜன்மங்களில் தொடர்புடைய சில விசேஷமான மனிதர்களுக்கு இந்த வழியை தான் கடைபிடிப்பாய். இப்போது நான் அவருடன் மது அருந்துவதற்காக செல்ல வேண்டும். எலிஃபெண்டா குகைக்கு சென்றாயா? ஆம் பாபாஜி, அற்புதமான சிற்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன். நல்லது, நான் போகிறேன். தாஜுக்கு உள்ளே வந்து காஃபி குடிக்க வேண்டும் என்று இன்னமும் நினைக்கிறாயா? இல்லை என்றேன். அப்படியானால் சரி, நான் மும்பையை விட்டு போவதற்கு முன் ஹாஜி அலி சமாதிக்கு சென்று விட்டு போ. பிறகு தில்லி சென்று சில காலம் அங்கே தங்கியிரு. அங்கே உனக்கு ஒரு பத்திரிகையாளர் வேலை கிடைக்கும். 1 வருடம் ஆனதும் சென்னைக்கு சென்று ஜிடி கிருஷ்ணமூர்த்தியை பார். நீ சந்திக்க போகும் கடைசி முக்கிய புள்ளி அவர்தான். கிருஷ்ணமூர்த்தி உனக்கு ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையான சில சக்திகளை கொடுப்பார். தில்லியில் இருக்கும் பொழுது காஷ்மீருக்கு சென்று புகழ்பெற்ற ஆனந்தநாக் குகைகள் சென்று வா. இப்போது எனது பாதங்களை நீ தொடலாம், ஆனால் சாஷ்டாங்கமாக வீழாதே. சர்தார் பாபாஜி நடந்து சென்று தாஜ் பேலஸ் ஹோட்டலுக்குள் சென்று விட்டார். அரபிக்கடலில் கரையில் அருகில் பாறையில் மிகுந்த ஒரு சிறு தீவில் கட்டப்பட்டிருந்த ஹாஜி அலி தர்காவிற்கு சென்றேன். கரையிலிருந்து ஒரு சாலையும் அதற்கு இருந்தது. தாதரில் ஒரு சாப்பாடு விடுதியில் சுவையான மகாராஷ்டிரிய உணவுக்கு பிறகு தில்லிக்கு ஒரு டிக்கெட்டு பதிவு செய்ய சென்றேன். அதிர்ஷ்டவசமாக மறுநாளைக்கே தூங்கும் வசதியுடன் கூடிய டிக்கெட்டு கிடைத்தது. மும்பை மத்திய ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கும் தங்கும் விடுதியில் அன்றைய இரவு தூங்கி மறுநாள் காலையில் தில்லிக்கு பயணமானேன். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.